மாங்காய் தொக்குமா. சூப்பர். செய்ய ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? மாங்காய் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், துருவிய மாங்காய், மிளகாய் தூள், உப்பு, வெல்லம், வெந்தயத்தூள். மாங்காய் தொக்கு பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா மாங்காய் ஃபுல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அதனால கொஞ்சம் மெலிசா இருந்தா அடியில தீஞ்சு போய் புடிச்சுடும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா எடுத்துருக்கோம். ஓகே. இப்ப இந்த ஊறுகாய் வகைகளுக்கு எந்த மாதிரியான மாங்காய் தேர்ந்தெடுக்கலாமா? மோஸ்ட்லி இந்த கிளிமூக்கு மாங்காயா இருந்ததுன்னா உங்களுக்கு புளிப்பு இல்லாம இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பா இருந்தா அதுக்கு தகுந்த அளவு உப்பு, அதுக்கு தகுந்த அளவுக்கு உரப்புன்னு போயிட்டே இருந்தா ஜாஸ்தியா போட்டா உடம்புக்கும் ஆகாது. ஆமா. அதனால லாஸ்டா பண்ண அந்த வெந்தய மாங்காய்க்கும் கிளிமூக்கு மாங்காய் தான் இது பண்ணேன். இதுக்கும் இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காவே வாங்கி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஓகே. இந்த சிப்ஸ் கட்டை இருக்கு இல்லையா, அதுல கூட திருகலாம். அப்படி இல்ல இந்த பீலர் வழியாவே இது பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி வந்துடும். நம்ம ஆரம்பிக்கலாமா? நல்லெண்ணெய் விடலாம். இதுல கடுகு சேர்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்காங்க. ஸோ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுறாங்க. கடுகு வெடிக்கிறது இதுல வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணலாம். ஓகே. இது எவ்வளவு நேரம் எடுக்குங்கம்மா? மாங்காய் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ, இந்த மாங்காய் வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சரி. யூஸ்வலி நம்ம ஒரே ஒரு மாங்காயை வச்சு நம்ம பண்ண மாட்டோம். மாங்காய் தொக்கலாம் ஒரு 3-4 மாங்காய் இது பண்ணி வச்சுனாதான் அது இட் வில் டேக் ஒரு ½ an hour. ஓகே. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். கடுகு வெடிக்கிறது, பெருங்காயம் போடலாம். இதுல மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்தாங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இருக்காங்க. இதுல இப்ப இந்த மாங்காய் துருவின மாங்காவை போட்டுடலாம். தேவையான உப்பை போட்டுடணும். துருவி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துட்டு இப்போ ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்காங்க. உங்க வீட்டுல எப்படி மேம் எல்லா விதமான பொடி ஊறுகாய் எல்லாம் ரெடியா இருக்கும்ல? யூ நேம் இட் மாதிரிதான். நாரங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாமே வச்சிருப்போம். சூப்பர். நல்ல இந்த மாதிரி நார் இல்லாத மாங்காய்னா சீக்கிரம் அது இதாயிடும். இப்போ எவ்வளவு நேரம் ஆல்மோஸ்ட்? இல்லை, இப்போ மிளகா அப்படி போடலாம். மிளகா அப்படி போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கணும். ஓகே. ஸோ திருவி வச்ச மாங்காய் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்காங்க. அது ஏன் முன்னாடியே போடக்கூடாதுன்னா, முன்னாடி போடுறச்சே மாங்காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ரொம்ப காரமா போயிடும். ஓகே. அதனால மாங்காய் போட்ட அப்புறமாவும் எண்ணெயில கொஞ்ச நாளி அதை வதங்கினாதான் அதோட பச்சை வாசனை போகும். அதனால மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை போடணும். ஓகே. இதுல இப்போ இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போறேன். காரத்தை எடுத்து காமிக்கிறதுக்கோசரம் வெல்லம், ஒரு சின்ன கட்டி வெல்லம். இவ்வளவுதான் போடுவேன். ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி மாங்காய் போட்டோம், அது எப்படி சுருண்டு இருக்கு. நல்லா வதங்கிடுமா? நல்லாவே இதாயிடுச்சு. இந்த ஊறுகாய் லைக் எவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிட்டா இன்னும் அதனுடைய சுவை வந்து கூடுதலா இருக்கும்? மாங்காய் தொக்கு வந்து அன்னைக்கே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எதோட வேணாலும் போகும். தோசையோட, தயிர் சாதத்தோட, வெறும் பிளெயின் சாதத்தோட, எதோட வேணா போகும். ஸோ இப்போ கொஞ்சம் வெந்தயப்பொடி ஆட் பண்றோம். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊறுகாய்க்கு எடுத்ததே வெந்தயப்பொடி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைட்ல எல்லாம் எண்ணெய் வந்துருச்சு. ஆமா, மாங்காய் நன்னா வதங்கியாச்சு.
இது அப்படியே ஜோரா பாட்டில்ல போட்டு வச்சுனோம்னா மாசக்கணக்கா இருக்கும். எப்ப வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பாக்கிய ஃப்ரிட்ஜ்ல வச்சு வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சுமா மாங்காய் தொக்கு. சூப்பர். எப்படி சுருண்டு வந்துட்டு. நம்மளும் இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த மாதிரி வீட்டுல வந்து எல்லா விதமான மாங்காய் இன்னைக்கு என்னெல்லாம் திருமதி யோகாம்பாள் சுந்தர் நமக்கு செஞ்சு காட்டுறாங்களோ அதெல்லாம் செஞ்சு நம்மளும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். சர்வ் பண்ணிட்டோமா? ஷியோர். தயிர் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டியோட காம்போ பண்ணாங்க, இப்ப தயிர் சாதத்தோட. தேங்க்யூ. ஸோ இப்போ செகண்ட் இந்த மாங்காய் தொக்குக்கு அதுவும் எனக்கு பிடிச்ச கர்ட் ரைஸோட கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது என்னுடைய சுவைன்னு பார்க்கலாம். சான்ஸே நம்ம அவ்வளோ நல்லா புளிப்பா காரம்லாம் வந்து ரொம்ப கரெக்டா போட்டிருக்கீங்க. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி பிளெயின் ஸ்டீம் ரைஸோடயே இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதனுடைய சுவை வந்து நமக்கு ரொம்ப நேரம் வந்து நாக்குல தங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா அற்புதமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாங்காய் தொக்கு செய்யும் முறை: அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வைத்து நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து துருவிய மாங்காயை சேர்த்து அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். பின்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மாங்காய் நன்கு வதக்கவும். பின்பு சின்ன கட்டி வெல்லம் சேர்க்கவும். நன்கு கிளற வேண்டும். இறுதியாக வெந்தயத்தூள் சேர்த்து வேக விடவும். இதோ மாங்காய் தொக்கு தயார்.